அக்டோபர் 18th ஹிந்து நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகே, யூஎஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸ் ட்ரேட் பாடி மூவ்ஸ் கோர்ட் ஓவர் ட்ரம்ப் H1B விசா ஃபீயோட ஹைக். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது H1B விசா ஃபீ ஹைக் பற்றியும் ஓகேவா. ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப் பிளான்ஸ் பற்றியும் பார்த்தோம். அப்போ இதில் ப்ரிலிம்ஸில் என்ன தேவை அப்படின்னா, H1B விசாஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ஓகேவா. ஸோ இதனால் இந்தியன்ஸ் எப்படி இம்பேக்ட் ஆவாங்க, யூஎஸோட கம்பெனிஸ் எப்படி இம்பேக்ட் ஆகும், இதை லைட்டாக பார்த்து வச்சுக்கணும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எப்படி எல்பிஜியிலேருந்து அவங்க இது பார்த்தோன்னா இன்வர்ட் எக்கனாமிக்ஸாக போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ ப்ரொடெக்ஷனிஸ்ட் எக்கனாமிக்காக மாறிட்டுருக்கு யூஎஸ் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 210 மாவோயிஸ்ட் லே டவுன் ஆர்ம்ஸ் இன் சத்தீஸ்கர் அப்படின்றது. அப்போ மாவோயிஸ்ட் எப்படி எமர்ஜ் ஆனிச்சு, ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் ஆர்ம்ஸை வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க, சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, 129 ஸ்டேட்ஸுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு மேலே மாவோயிஸ்ட் நக்சலிசம் இருந்துச்சு. ஆனால் இப்போ 18 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் இருக்குது. அதுலேயும் 6 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது இப்போது இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போது மாவோயிஸ்டோட எமர்ஜென்சி எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க டிக்ளைன் ஆகினாங்க, அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்தது அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது மெயின்ஸில் தான் யூஸ் ஆகும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5th பேஜ், ரெசிடென்ட் சீக் சிஎம் சப்போர்ட் வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட். ஸோ எல்லாருமே என்ன ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி வேஸ்ட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜி மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் ஓகேவா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு கோபார்தான் ஸ்கீம்னு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வேஸ்ட் டு எனர்ஜி தான் ஓகேவா. ஸோ வேஸ்ட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அது கவர்மெண்ட் என்னென்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றது மட்டும் லைட்டாக பார்த்துட்டா போதும் ஓகே. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ், கிளைம் அண்ட் கவுண்டர் கிளைம். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூஎஸ் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கிளைம் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை நாங்கள் தான் முடிச்சு வச்சோம், இந்தியா பாகிஸ்தானோட வாரம் வந்து நாங்கள் தான் முடிச்சு வச்சோம். ப்ளஸ் என்னென்னா இஸ்ரேல் காசா இஷ்யூ நாங்கள் தான் முடிச்சு வச்சோம். ஓகே, அது உண்மை தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா, இன்னும் வந்து சைனாவுக்கு இந்தியா ரஷ்யா ஆயில் இம்போர்ட்டு அதையும் வந்து பார்த்தோன்னா நாங்கள் தான் கம்மி பண்ணுறோம். ரஷ்யா யுக்ரைனோட வாரையும் வந்து நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் டவுன் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளைம் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுண்டர் கிளைம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து பேசாமே இருக்குது. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து இனிமேல் ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ இது மாதிரி ஃபால்ஸ் நெரேட்டிவ்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்தியா வந்து வெளிப்படையாக பேசணும், இல்லை அப்படி சொல்லலை, இல்லை ஏதோ ஒன்று நாங்கள் வந்து வேறு மாதிரி சொன்னோம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கிளைம் பண்ணணும். இந்தியா அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குளோபல் லெவலில் அதோட இன்டெகிரிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் கம்மியாகிறதுனால குளோபல் லெவல்லையும் ஆம்பிகுட்டி இருக்கிறதுனால இந்தியா வந்து இதை என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்றது. ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே, மற்றபடி இது எதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டட் அக்ரஷன், அதாவது என்னென்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ் வந்து எந்த அளவுக்கு இன்னொரு கண்ட்ரியோட இன்டர்னல் மேட்டர்ஸில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது. ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். வெனிசுவேலாவில் ஆல்ரெடி அவங்க இன்வால்வ் ஆனதுக்கும் ப்ளஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் நேஷனில் இன்வால்வ் ஆகும்போதும் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு, என்னென்ன இம்பேக்ட் நடந்துச்சு அப்படின்றத லைட்டாக அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஏன் வெனிசுவேலாவை யூஎஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ என்னென்னா, வெனிசுவேலாவில் அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்குது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, சைனாவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, சைனாவுக்கும் ரஷ்யாவுக்குமே நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, நமக்கும் வெனிசுவேலாவுக்குமே ஆயில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அப்போ இதை பண்ணும்போது அடுத்து லீட் பண்ணுறது யார் அப்படின்னா, சைனா, இந்தியா, ரஷ்யா, இவங்க 3 பேர் தான் குளோபல் ஆர்டரை லீட் பண்ணுறவங்க. இப்போ இது மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க ட்ரேடை இம்பேக்ட் பண்ண முடியும், அது மூலமாக எக்கனாமிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வெனிசுவேலா வந்து யூஎஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஆர்டிகல் பேசி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, பெட்டர் குளோபல் கவர்னன்ஸ் லீட் பை சைனா அண்ட் இந்தியா. ஸோ இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற குளோபல் ஆர்டரில் அடுத்து குளோபல் லெவலில் யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, சைனா, இந்தியா, இவங்க 2 பேரும் தான் குளோபல் லெவலில் லீட் பண்ண போகிறாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஏஷியன் பீப்புள்ஸு அண்ட் ஆல்சோ ஃபார் குளோபல் கம்யூனிட்டியோட வெல்ஃபேருக்காகவும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, குளோபல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நடந்த எஸ்சிஓ சமிட்டில் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவில் என்னென்னலாம் அஃபர்ம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து ரீஅஷ்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கமிட்டட் டு சாவரன் ஈக்குவாலிட்டி. அதாவது எஸ்சிஓ மெம்பர்ஸில் எவ்வளோ சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குளோபல் லெவலில் எவ்வளோ சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவல் ரெகக்னிஷன் இருக்குது அப்படின்றது தான். அவங்கவுங்க சாவரன்ட்டியை என்ன பண்ணி ஆகணும், மதிச்சாகணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கமிட்டட் டு இன்டர்நேஷ்னல் ரூல் ஆஃப் லா. இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன லா சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணி குளோபல் ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க.
அடுத்து மூணாவது பாயிண்ட் கமிட்டட் டு மல்டிலேட்ரலிசம் அண்ட் தி குளோபல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ யூனிலேட்ரலிசம் ஃபாலோ பண்ணாமல் நான் சொல்கிறது தான் மேட்ரு, நான் சொல்கிறது தான் லா அப்படின்னு சொல்லாமல் எல்லாரும் என்கேஜ் ஆகி என்ன பண்ண முடியும், எக்கனாமிக் பூஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கமிட்டட் டு பீப்புள் சென்டர்ட் அப்ரோச். ஓகேவா? ஸோ பீப்புள் வெல்ஃபேர் ரிலேட்டட் அப்ரோச்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. ஃபிஃப்த்து வந்து பார்த்தோன்னா கமிட்டட் டு ரியல் ரிசல்ட்ஸ். என்னன்னா எஃபெக்டிவ் குளோபல் கவர்னன்ஸ் இஸ் எசென்ஷியலி ஒன் ரிசால்வ் த ரியல் ப்ராப்ளம். என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணும். ட்ரம்ப் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஃபால்ஸ் கிளைமை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பிரின்சிபலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ குளோபல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எஸ்சிஓ, பிரிக்ஸு, குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ஆப்கானிஸ்தான் ஆஃப்டர் நியூ டெல்லி விசிட். ஸோ ஆப்கானிஸ்தானோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இந்தியாவை விசிட் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா தாலிபானாக இருக்கட்டும் இல்லை மோஸ்ட்லி முஸ்லீம் ரூல்டு ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விமன் எஜுகேஷனை வந்து பார்த்தோன்னா சப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். சரியா? ஸ்காலர்ஷிப் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கேருந்து கல்ச்சுரல் இன்டகிரேஷன் பண்ணுறது. சரியா? உமன் எஜுகேஷனை இம்பார்ட்டன்ஸை வந்து எல்லாத்துக்கும் அவங்க அந்த கண்ட்ரிஸ்க்கு எடுத்து சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட செக்யூரிட்டி ரிலேட்டட். அப்போது பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்குமே இஷ்யூ போயிட்டுருக்கு, அப்படி தானே? ஸோ அப்போ நம்ம பாகிஸ்தானை கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா தாலிபான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம அதிகமாக என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா தாலிபானில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரோட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்க்காக. ஓகே, ஸோ கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஃபர்மேட்டிவ் ஸ்டெப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன் ஆஃப் பாலஸ்டீனியன் கொஸ்டின் நெசசரி ஃபார் ஐமெக். ஐமெக் அப்படின்றது என்னென்னா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது. ஓகே, இந்தியாவில் ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணி யூரோப் வரைக்கும் வந்து இந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் வந்து போகுது. அப்போ இது மூலமாக இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்த்துணும். இந்த ஐமெக் காரிடாரை பற்றி லைட்டாக ஃபிலிம்ஸ் ஃபேக்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஐமெக் காரிடார் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா G20 சம்மிட்டில் லான்ச் பண்ணாங்க, 2023 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத இது பண்ணும். ப்ளஸ் இதை டெவலப் பண்ணுறதுல என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அசர்பைஜானில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ யூரோப்புக்கும் நமக்கும் ட்ரேட் டீல் இஷ்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துக்கணும். இதை டெவலப் பண்ணுறதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ப்ரிலிம்ஸில் ஐமெக்கான டேட்டாஸ் மட்டும் எப்போ லான்ச் பண்ணாங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்த ஐமெக்குள்ளே வராங்க அப்படின்றது மட்டும் பார்த்து வச்சுட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கீழே சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ் கிரேவ் கன்சர்ன் ஆஃப் ரைசிங் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் அரெஸ்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றதுனா இல்லீகலாக கால் பண்ணி உங்களை வந்து நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இதுங்களும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிஜிட்டல் அரெஸ்ட்டில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஜிட்டல் பெனட்ரேஷனால் என்னென்ன இஷ்யூஸ் மக்களுக்கு கிரியேட் ஆகுது, அப்போ கவர்மெண்ட் இதை எப்படி மெஷர்ஸ் எடுக்கலாம், ஓகே, என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம், டிஜிட்டல் லிட்ரஸி கொண்டு வரலாம், இந்த மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து வச்சுக்கோங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்றது மெயின்ஸில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டோட டெஃபினிஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸில் கேட்டுருவோம். ஓகே, டிஜிட்டல் அரெஸ்ட் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அப்போ அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ், ரோட்டோவைரஸ் வேக்சின் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ் இன் சில்ட்ரன். அதாவது ரோட்டோவைரஸ் வேக்சினை வந்து பார்த்தோன்னா கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ் இன் சில்ட்ரன் அந்த இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அந்த இஷ்யூக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த ரோட்டோவைரஸ் அப்படின்றது எதில் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ப்ளஸ் அது எப்போ லான்ச் பண்ணோம் அப்படின்னா 2016 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ப்ளஸ் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன வேக்சின்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 14 to 13 வேக்சின் இருக்கும். இந்த வேக்சின் எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வேக்சின்ஸை மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்து வச்சுட்டு மேபி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் எந்தெந்த வேக்சின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ ஒரு 4 வேக்சின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சரை செலக்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ இது லான்ச் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ரோட்டோவைரஸ் வேக்சினை பற்றி லைட்டாக பார்த்துக்கணும். ரோட்டோவைரஸ் வேக்சின் எப்போ அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 6 வீக்ஸு இல்லைனா 10 வீக்ஸு இல்லைனா 14 வீக்ஸ் ஏஜ் இருக்கக்கூடிய சைல்டில் கொடுக்குறாங்க. ஓகே, 3 டோசஸாக கொடுக்குறாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே,
நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பேஜில் ஃபார் இந்தியா ஏஜ்னெட்டிக் ஏஐ அப்படின்றது, அதாவது என்னென்னா ஏஜ்னெட்டிக் ஏஐ அப்படின்றது ஆட்டோனமஸ் டிசிஷன் மேக்கிங் ஏஐ. ஓகே, ஸோ டிசிஷன் மேக்கிங்லேயே ஏஐ இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோனமஸ் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாமல், பயாஸ்னஸ் இல்லாமல், நெப்போட்டிசம் இல்லாமல், கரப்ஷன் இல்லாமல் ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது தான் ஆட்டோனமஸ் டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? ஸோ இது எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா சைபர் த்ரெட்டு, ஸோ இது எல்லாத்தையும் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏஜ்னெட்டிக் ஏஐனா என்ன, ஏஐ எப்படி இன்க்ளூசிவாக யூஸ் பண்ணலாம் கவர்னன்ஸில் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் ஆல் கிராசிங் நீட் டு பி ஓப்பன் டு ஃப்ளட் காசா வித் ஃபுட் சேஸ் யூஎன் பாடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, காசாவில் வந்து இப்போ சீஸ்ஃபயர் முடிஞ்சு வாரெலாம் முடிஞ்சதுனால இப்போ அவங்களுக்கு அடுத்த முக்கியமான தேவை என்னவாக இருக்கும், ஃபுட்டாக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா காரிடார்ஸையும் ஓப்பன் பண்ணும் ஃபுட்டை வந்து கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆல்ரெடி என்னென்ன காரிடார்ஸ் இருக்குது அப்படின்றது, ஃபிலடெல்ஃபி காரிடார்னு ஒன்று படித்தோம், ப்ளஸ்ஸு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ரஃபே காரிடார்னு ஒன்று படித்தோம். ஓகேவா? அப்புறம் காசா ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட யூஎன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூஎன் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக ஃபுட்டு, அதாவது ஹங்கரை வந்து குறைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இப்போ காசாவுக்கு வந்து ஃபுட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இதை பேசியிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸில் எது பெருசாக இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ.